ஒரு வழக்கமாக அவதூறு பரப்புகிற ஒரு கூட்டம் கரெக்டாக அதேமாரி திமுகவிலேருந்து அவங்களாம் வாடகை வைக்கிறது தானே இருக்காங்க, வாடகை வாங்கின நபர்கள். அஜித் அவர்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னதாக சொல்லி நேற்று முழுக்க ட்ரெண்ட் பண்ணி அதை போயிட்டு யார்கிட்ட ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி அவர் கேட்குறாங்க. ஒரு ஊடகவியலாளர், சார் ஒரு மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள் அப்படின்னு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான் பார்க்குறேன். ஏன்டா அவன் புழுவினிப்பை அவன் எப்படி உருவாக்கி வந்து புழுகிறாங்க. ஆனால் அதற்கு இவரும் வந்து அது ஒரு அதுதான் நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம், புரியுதுங்களா? அது உண்மையா பொய்யா பக்கத்தில் ஆட்கள் இருந்தால் விசாரிக்கணும், டக்குன்னு ஒன்றே பேசிடுறது. ஸோ நான் அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த நியூஸ் வைரலான உடனே அடிச்சார் பேர் ஆப்பு கூப்பிட்டு இல்லைன்னு சொல்லுப்பான்னு சொல்லிட்டாரு. அவருடைய மேனேஜர் சுரேஷ் அவர்கள் அந்த மாதிரி வந்து தளபதிக்கு எதிரான வார்த்தையோ அல்லது மாற்றம் தேவையில்லை அப்படின்ற வார்த்தையோ அஜித் அவர்கள் சொல்லலைன்றதை ரொம்ப திட்டவட்டமாக சொன்ன பிறகு இப்படி தான் அவதூறு பரப்பி ஆனால் செஞ்சாலுமே முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25 டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.